இன்றைய ஜும்மா உரையிலே ஹஜ் பெருநாள் வந்த சரித்திரம் என்ற தலைப்பில் சில செய்திகளை நாம் அறிந்து கொள்ள இருக்கிறோம். இஸ்லாமிய மார்க்கம் நமக்கு வழங்கியிருக்கிற 2 பெருநாட்களில் ஹஜ் பெருநாள் என்பதும் ஒரு பெருநாள். இந்த பெருநாள் ஏன் கொண்டாடப்படுகிறது என்பதை முஸ்லிம்கள் அனைவருமே ஓரளவுக்கு நாம் தெரிந்துதான் வைத்திருக்கிறோம். எதனால் இந்த பெருநாள் வந்தது? நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தங்களுடைய மகன் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அவர் நடமாடக்கூடிய பருவத்தில் இருந்த நேரத்தில், அவர் பேசுவதை விளங்கிக் கொள்ளக்கூடிய பருவத்தில் இருந்த நேரத்தில் அவங்களை அல்லாஹ்வுடைய கட்டளையை ஏற்று அறுத்து பலியிடுவதற்காக வேண்டி முன் வருகிறார்கள். அதற்கு பகரமாக நரபலியை தவிர்த்து ஒரு பிராணியை அறுத்து பலியிடும்படி அல்லாஹ் கட்டளையிடுகிறான். இப்ராஹிம் நபி அவர்களுடைய இந்த தியாகத்தை நினைவு கூறக்கூடிய வகையிலவா இந்த பெருநாள் கொண்டாடப்படுகிறது என்பதை முஸ்லிம்கள் விளங்கியிருக்கிறார்கள். ஆனால் அல்லாஹ்வுடைய நண்பர் என்ற அளவுக்கு பெயர் பெற்ற இறைவனிடத்தில் மதிப்புமிக்க இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இந்த உறுதியாகத்தை மட்டும்தான் செஞ்சாங்களா? இதுக்காகத்தான் அவங்களை நம்ம நினைவு கூறுகிறோமா? அவர்கள் செய்த சாதனைகள் என்ன? அவர்களும் அவருடைய குடும்பத்தாரும் சந்தித்த சோதனைகள் என்ன என்பதை நம்ம தெரிந்து கொண்டால்தான், அவருடைய ஒட்டுமொத்த தியாகங்களையும் புரிந்து கொண்டால்தான் இந்த பெருநாள் ஏன் கொண்டாடப்படுகிறது, நாம் இந்த இஸ்லாத்திற்காக என்ன தியாகம் செய்கிறோம், இப்ராஹிம் நபி அவர்கள் என்ன தியாகம் செய்தார்கள் என்பதை நம்மால் புரிந்து கொள்ள முடியும். இப்ப ஹஜ் பெருநாள் நம்மை நெருங்கிவிட்ட காரணத்தால் இந்த தலைப்பில் கண்டிப்பாக பல செய்திகளை இஸ்லாமிய சமுதாயம் தெரிந்திருக்க வேண்டும். இப்ராஹிம் நபி அவங்க செய்த தியாகங்களை தெரிந்து கொள்வதற்கு முன்னால், இந்த தியாகங்களுக்காக வேண்டி அவர்களுக்கு அல்லாஹ் கொடுத்த மதிப்பு இருக்குல்ல, அவர்களுக்கு இஸ்லாமிய மார்க்கத்தில் வழங்கப்பட்டிருக்கிற சிறப்புகள் இருக்குல்ல, அதையும் முஸ்லிம்கள் புரிந்து கொள்ள வேண்டும். யாருடைய நினைவால், யாருடைய தியாகத்தால், எப்படிப்பட்ட மதிப்பு மிக்கவரால் அவருடைய நினைவால் இந்த பெருநாள் கொண்டாடப்படுகிறது, இந்த மார்க்கத்திற்கு நாம் எந்த அளவுக்கு முக்கியத்துவம் தர வேண்டும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இப்ராஹிம் நபி அவங்களை பொறுத்த வரைக்கும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க காலத்தில் இருந்த 3 சமுதாயம் அவங்களுக்காக வேண்டி அவங்கள நினைத்து பெருமைப்பட்டார்கள். யூத சமுதாயம், அவர் இப்ராஹிம் யூதராக இருந்தாரு என்று அவரை பற்றி பெருமை பேசினார்கள். அதனால அவங்க யூதராக இருக்கல. கிறிஸ்தவர்கள், அவர் ஒரு கிறிஸ்தவராக இருந்தாரு என்று பெருமைப்பட்டார்கள். இன்றைக்கும் கூட இயேசுவுக்கு பிறகு, ஈசா நபிக்கு பிறகு கிறிஸ்தவ நூல்களில் மதிப்பிற்குரியவராக கருதப்படக்கூடியவர் அவர் இவர் என்று மரியாதையாக அவங்க எழுதுறது யாருன்னு கேட்டா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தை மட்டும்தான். மற்ற எல்லாத்தையும் அவன் இவன் என்றுதான் அந்த கிறிஸ்தவ தமிழ்ல அவர்கள் எழுதுவார்கள். ஆனால் இப்ராஹிம் நபியை மட்டும்தான் செய்வாங்க, இயேசுவை சொல்ற மாதிரி அவர் இவர் என்று எழுதுகிறார்கள். அப்படி யூத சமுதாயத்தால் மதிக்கப்படக்கூடிய, கிறிஸ்தவ சமுதாயத்தால் மதிக்கப்படக்கூடிய, முஸ்லிம்களால் மதிக்கப்படக்கூடிய ஒரு மாமனிதர் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். இந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களை பற்றி அல்லாஹ் திருமறை குர்ஆன்ல சொல்லும் பொழுது, வத்தகதல்லாஹு இப்ராஹிம கலீலா, இப்ராஹிமை அல்லாஹ் தன்னுடைய உற்ற நண்பராக ஆக்கி கொண்டான் என்று அல்லாஹ் சொல்கிறான். இந்த சிறப்பு வேற எந்த இறை தூதருக்கும் கிடையாது. ஆனால் அதற்கு அடுத்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்னையோ அல்லாஹ் தன்னுடைய நண்பர் என்று சொல்லியிருக்கிறான் என்று அல்லாஹ் அவங்களுக்கு வழங்கிய இறை செய்தியின் அடிப்படையில் அல்லாஹ்வுடைய தூதரும் சொல்லி காட்டுகிறார்கள். அல்லாஹ்வுடைய நண்பர் 2 பேர், ஒன்று இப்ராஹிம் நபி, இன்னொன்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அல்லாஹ்வுடைய நண்பர் என்ற ஒரு சிறப்பிற்குரிய ஒரு இறை தூதர் இப்ராஹிம் நபி அவர்கள். அது மாதிரி அல்லாஹ்வுடைய தூதர்கிட்ட கேட்கப்படுது, அல்லாஹ்வுடைய தூதரே, மன் ஹைருல் பரியா, படைப்பினங்களில் சேர்ந்தவர் யார் என்று கேட்கும்போது அல்லாஹ்வுடைய தூதர் இப்ராஹிம் நபியை குறிப்பிடுகிறார். படைப்பினங்களே சேர்ந்தவர் யாருன்னு கேட்டா அல்லாஹ் படைத்த படைப்புகள்லேயே இப்ராஹிம் நபியை சேர்ந்தவர் அப்படிங்கிறாங்க. மறுமை நாளையில நம்ம எல்லாரும் எப்படி எழுப்பப்படுவோம், எல்லாரும் ஆடை அணியாதவர்களாக, கத்ரா செய்யப்படாதவர்களாக, பிறந்த மேனியாகத்தான் எல்லாரும் எழுப்பப்படுவோம். அந்த நேரத்தில் முதலாக யாருக்கு ஆடை அணிவிக்கப்படும், கௌரவிக்கப்படும் என்று சொன்னால்
இப்ராஹிம் நபி அவங்க முதல்ல ஆடை அணிவிக்கப்படுவார்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் இப்ராஹிம் நபியை பற்றி சொல்லி காட்டுறாங்க. எப்படிப்பட்ட சிறப்பிடுவாங்க, எப்படிப்பட்ட ஒரு இறை தூதருடைய நினைவாக நம்ம பெருநாளை கொண்டாட போறோம். இப்ராஹிம் நபி அவர்கள் மறுமையில முதல்ல கௌரவிக்கப்படுவார்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் குறிப்பிடுகிறார்கள். இன்னி ஜாயிலுக லின்னாசி இமாமா. அல்லாஹ் இப்ராஹிம் நபி உங்களை பற்றி சொல்றான், நபியே உன்னை மனித குலத்துக்கெல்லாம் ஒரு வழிகாட்டியாக இமாமாக ஆக்கியிருக்கிறோம். ஒட்டுமொத்த மனித குலத்துக்கு இமாம் யாரு? இப்ராஹிம் நபி அவர்கள். முஸ்லிம் சமுதாயம் யாரை இமாம் நினைக்கிறாங்க? அபு ஹனீஃபாவை இமாம் நினைக்கிறாங்க. நம்முடைய இமாம் வழிகாட்டி அபு ஹனீஃபான்னு சிலர் நினைக்கிறார்கள். சிலர் எங்களுக்கு வழிகாட்டி இமாம் ஷாஃபி என்று நினைக்கிறார்கள். அல்லாஹ் சொல்றான், உங்க எல்லாருக்கும் இமாம் யாரு? இப்ராஹிம் நபி. இத்தபி மில்லத்த இப்ராஹிம் ஹனீஃபா. அல்லாஹ்வுடைய தூதர் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு அல்லாஹ் சொல்றான், நபியே இப்ராஹிமுடைய மார்க்கத்தை பின்பற்று, ஷாஃபி மார்க்கத்தை பின்பற்று, ஹனஃபி மார்க்கத்தை பின்பற்று என்றெல்லாம் முஸ்லிம்களுக்கு கட்டளை இல்லை. அல்லாஹ்வுடைய தூதர் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு அல்லாஹ் சொல்ற கட்டளை என்னன்னு கேட்டா, இப்ராஹிம் தான் உங்களுக்கு மாடல், இப்ராஹிம் தான் உங்களுக்கு வழிகாட்டி, அவர் கொண்டு வந்த மார்க்கத்தை அவர் வழியை ஃபாலோ பண்ணு இப்படிங்கிறாங்க. அதே மாதிரி பகுத்தறிவு தந்தை என்று நம்ம பெரியாரை தெரிந்து வைத்திருக்கிறோம். ஈரோட்டில் இருந்த பெரியார் என்ன செய்யறோம்? அவரை பகுத்தறிவு தந்தைங்கிறோம். மூட நம்பிக்கை ஏற்றாரு, மூட நம்பிக்கையில கண்டிச்சு பேசினாரு என்றெல்லாம் நம்ம தெரிஞ்சு வச்சிருக்கிறோம். ஆனால் 5000 ஆண்டுகளுக்கு முன்னால் இப்ராஹிம் நபி அவங்க 5000 வருஷத்துக்கு முன்னாடி பிறந்திருக்கலாம் என்று ஒரு ஆய்வுல என்ன செய்யறாங்க, வரலாற்று ஆசிரியர் குறிப்பிடுறார்கள். குர்ஆன் ஹதீஸ்ல எந்த ஆதாரம் இல்லை. 5000 வருஷம்னு சொன்னா அப்ப எவ்வளவு ஆண்டுகளுக்கு முன்னால் அவங்க என்ன செய்யறாங்க, பகுத்தறிவு தந்தையாக இருந்திருக்கிறார்கள். அவர் தான் பகுத்தறிவு தந்தை. சிலை வழிபாடு உட்பட பெரியாருக்கு கூட சிலை வைத்திருக்கிறார்கள். இப்ராஹிம் நபிக்கு சிலை இல்லை. சிலைகளுக்கெல்லாம் எதிராக பேசியவர். அதுவும் அந்த காலத்தில் இருந்த காலம் என்றும் சிந்திக்காத மக்கள் இருக்கிற காலத்தில் இந்த சிலை வழிபாடு தான் ஒட்டுமொத்த மக்களுடைய கடவுள் கொள்கையும் சிலைகளை வழிபடுறதுதான். அந்த மாதிரி ஒரு ஊர்ல கண்டதை கடவுளாக நினைத்து வழிபட்டு கொண்டிருந்த அந்த நாட்களில் சூரியனை, சந்திரனை, நட்சத்திரங்களை, சிலைகளை எல்லாம் கடவுளாக நினைத்துக் கொண்டிருந்த அந்த மக்கள்கிட்ட சிலை வழிபாடு என்பது மூட நம்பிக்கை, இதெல்லாம் கடவுள் இல்லை, இதெல்லாம் எதையும் பேசாது விளங்காது என்று பிரச்சாரம் செய்தவர் யாரு? இப்ராஹிம் நபி அவர்கள். அந்த மாதிரி நம்முடைய எத்தனையோ வணக்க வழிபாடுகள் பெருநாள் மட்டும் இல்லை, ஹஜ் என்ற பெயர்ல முஸ்லிம்கள் இன்றைக்கு நம்ம எதையெல்லாம் செய்யறோமோ, கல்லறிகிறதா இருக்கட்டும், தவாஃப் பண்றதா இருக்கட்டும், அந்த காபத்துல்லாவுல முஸ்லிம்கள் செய்யக்கூடிய எல்லா காரியமும் அவர்கள் இப்ராஹிம் நபி அவர்கள் நின்ற இடத்துல தங்கிய இடத்துல நீங்க 2 ரக்காத் தொழுகணும் அப்படிங்கிற அளவுக்கு ஹஜ், உம்ரா போன்ற எல்லா குர்பானி உட்பட எல்லா வணக்கங்களையும் நமக்கு முன்மாதிரியாக இருக்கிறவங்க யாரு? யாருடைய நினைவா இவ்வளவு வணக்கங்களும் செய்யணும் கேட்டா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய நினைவாகத்தான் இவ்வளவு வணக்கங்களும் செய்யப்படுகிறது. அல்லாஹ்வுடைய தூதர் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறுதி நபியாக அனுப்பப்பட்டார்கள். அதுக்கு முன்னாடி எத்தனை இறை தூதர்கள் இந்த உலகத்தில் வந்தார்கள். ஒரு இறைவனை வணங்குவதற்காக வேண்டி உலகத்தில் முதல்ல கட்டப்பட்ட ஆலயம் காபத்துல்லா. இந்த காபத்துல்லா ஒவ்வொரு காலத்திலையும் அது சீதளம் அடைஞ்சு அடையாளம் தெரியாமல் போகக்கூடிய நேரத்துல எல்லாம் அல்லாஹ் ஒவ்வொரு இறை தூதரை வைத்திருந்திருப்பாங்க, புதுப்பித்திருப்பான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முன்னால் இப்ராஹிம் நபியை தான் அல்லாஹ் செய்யலாம், அந்த இடத்தை காட்டலாம். சீதளம் அடைஞ்சு போயிருக்குது, அடையாளம் இல்லாமல் இருக்குது, இந்த இடத்துல தான் காபத்துல்லா இருந்தது, முதல் ஆலயம் இந்த இடத்துல தான் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கட்டப்பட்டது என்று இப்ராஹிம் நபிக்கு அதை காட்டி அங்க ஒரு பள்ளிவாசலை உருவாக்கணும் என்று சிதிலமடைந்த காபத்துல்லாவை புதுப்பித்தவர் அல்லாஹ்வுடைய தூதருக்கு முன்னால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நபியாக அனுப்பப்படுறதுக்கு முன்னாடி அந்த மக்காவுல காபத்துல்லாவை புதுப்பித்தவர்கள் யாருன்னு கேட்டா இப்ராஹிம் நபி அவர்கள். அல்லாஹ்வுடைய அருளும் பரக்கத்தும் உங்களுக்கு ஏற்படட்டும் என்று வானவர்கள் அவங்களுக்கு அப்படி துவா செய்கிறார்கள். அப்படி அந்த குடும்பம் அல்லாஹ்வுடைய அருளையும் பரக்கத்தையும் பெற்ற ஒரு குடும்பம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்காக வேண்டி நம்ம துவா செய்யும் பொழுது கூட எப்படி துவா செய்யறோம்? அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மதின் கமா ஸல்லைத அலா இப்ராஹீம வ அலா ஆலி இப்ராஹீம இன்னக ஹமீதுல் மஜீத். இறைவா, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் அவங்களுடைய குடும்பத்தாருக்கும் நீ அருள் புரிவாயாக. எப்படி அருள் புரியணும்? இப்ராஹிம் நபிக்கு அவங்க குடும்பத்தாருக்கும் அருள் புரிஞ்சீங்களே, அந்த மாதிரி அருள் புரிவாயாக. அல்லாஹ்வுடைய தூதருக்கு அருளை கேட்கும்போது கூட, அல்லாஹ்வுடைய தூதருக்கு பரக்கத்தை கேட்கும்போது கூட அல்லாஹும்ம பாரிக் அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மதின் கமா பாரக்த அலா இப்ராஹீம வ அலா ஆலி இப்ராஹீம இன்னக ஹமீதுல் மஜீத். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் அவங்களுடைய குடும்பத்தாருக்கும் பரக்கத் செய். இப்ராஹிம் நபிக்கு பரக்கத் செஞ்ச மாதிரி, அவங்களுடைய குடும்பத்தாருக்கு பரக்கத் செஞ்ச மாதிரி முஹம்மது நபி அவர்களுக்கும் அவங்களுடைய குடும்பத்தாருக்கும் பரக்கத் செய் என்று கேட்கிற அளவுக்கு
அல்லாஹ்வுடைய தூதர் இப்ராஹிம் நபி அவங்களுடைய குடும்பத்தார் அவ்வளவு பரக்கத்து வழங்கப்பட்டார்கள், அவ்வளவு ரஹமத் வழங்கப்பட்டார்கள் என்று இப்ராஹிம் நபியை பற்றி குறிப்பிடுகிறார்கள். அமர் சலாமுன் அலா இப்ராஹிம், இப்ராஹிம் மீது சாந்தி உண்டாகட்டும், அமைதி உண்டாகட்டும் என்று இப்ராஹிம் நபி பற்றி அல்லாஹ் செய்கிறான். அல்லாஹ்வுடைய அமைதி பெற்றவர் என்று அவரை பாராட்டுகிறான். நன்றி உள்ள அடியார் என்று அவரை பற்றி அல்லாஹ் புகழாரம் சுட்டுகிறான். இப்ராஹிம் நபியுடைய வாரிசுகள்ல பல தூதர்களை நான் அனுப்புறோம். இப்ராஹிம் நபியுடைய மகன் இஸ்மாயில் அவங்க இறை தூதர், இப்ராஹிம் நபியுடைய இன்னொரு மகன் இஸ்ஹாக் அவர் ஒரு இறை தூதர், இஸ்ஹாக் நபியுடைய மகன் யாக்கூப் அவர் ஒரு இறை தூதர், யாக்கூப் நபியுடைய மகன் யூசுப் அவங்க ஒரு இறை தூதர். இப்படி இப்ராஹிம் நபியுடைய வாரிசுகள் அல்லாஹ் செய்யறான், ஏராளமான தூதர்களை அனுப்புகிறான். அப்படிப்பட்ட ஒரு சிறப்பிற்குரிய ஒரு தூதர் இப்ராஹிம் நபி அவர்கள். இந்த இப்ராஹிம் நபி அவர்கள் ஒரு தனி மனிதர் அல்ல, அல்லாஹ் சொல்றோம். இப்ராஹிம் நபி நம்ம எல்லாம் என்ன செய்யறோம், ஒரு அழைப்பு பணி செய்யறதுக்கு, தாவா பணி செய்யறதுக்கு நம்ம தனியாளா இருக்கிறோமே, 2 பேரா இருக்கிறோமே, கூட்டம் இல்லையே, ஜமாத்து இல்லையே, மஹல்லா இல்லையே, நமக்கென்று ஒரு பள்ளிவாசல் இல்லையே என்று தாவா பணி செய்யறதுக்கு என்ன செய்யறோம், நன்மை ஏவுவதற்கு தீமையை தடுப்பதற்கு நமக்கு ஹெல்ப்புக்கு ஆள் இல்லை இப்படி நினைக்கிறோம். ஆனால் ஒரு தனி மனிதனாக இருந்து ஒரு சமுதாயம் செய்ய வேண்டிய வேலையை செய்தார். ஒரு சமுதாயத்தை இருக்கலாம். ஒரு தனி மனிதன் எப்படி ஒரு சமுதாயத்தை இருக்க முடியும், இருத்த அவ்வளவு தில்லா நின்றாரு, அவ்வளவு உறுதியாக இருந்தார் என்று இப்ராஹிம் நபி உங்களை பற்றி எல்லாம் செய்யறார். அவரை மாதிரி உங்களால் இருக்க முடியும் என்று தனி மனிதனாக சாதித்து காட்டியவர் இப்ராஹிம் நபி அவர்கள் என்று அல்லாஹ் இப்ராஹிம் நபி அவங்களை பற்றி சொல்லி காட்டுறான். எத்தனையோ சோதனைகள் என்ன, இப்ராஹிம் நபி அவங்களை என்ன செய்யணும், ஏதோ மகனை அறுத்து பணியிட போனார், அதுக்கு தான் ஹஜ் பண்ண நினைக்கணும். இப்ராஹிம் நபி செய்த தியாகங்களும் அவருக்குள்ள சிறப்புகளும் 1-2 கிடையாது. அல்லாஹ் அவர்களை பல கட்டளைகள் கொண்டு சோதிக்கலாம். வைதிபுத்தலா இப்ராஹிம் ரப்புஹு பி கலிமாத்தின் ஃபஅத்தமஹுன்ன, இப்ராஹிமை அவருடைய இறைவன் பல கட்டளைகளால் சோதித்து பார்த்த நேரத்தில் எல்லாத்திலையும் முழுமை பெற்றார். எல்லா சோதனைகளையும் அவர் வென்றார், எல்லாத்திலையும் பாஸ் ஆனார்னு அல்லாஹ். அப்ப எல்லா சோதனைகளையும் உறுதியாக நின்றவர் இப்ராஹிம் நபி அவர்கள். அது மாதிரி இப்ராஹிம் நபி அவங்களை பற்றி எல்லாம் சொல்லி காட்டுறான். அல்லாஹ் இப்ராஹிம் நபி நம்மளும் முஸ்லிம்களா இருக்கிறோம், நம்மளும் அல்லாஹ்வுடைய இறைச்செய்தியை பின்பற்றுவதாக சொல்லிக் கொண்டிருக்கிறோம், அல்லாஹ்வுடைய வேதத்தை பெற்ற ஒரு சமுதாயமா இருக்கிறோம். அல்லாஹ்வுடைய எத்தனை கட்டளைகளை புறக்கணிக்கிறோம், நம்ம பின்பற்றக்கூடிய கட்டளைகள் எவ்வளவு, புறக்கணிக்கிற கட்டளைகள் எவ்வளவு பார்த்தா நம்ம புறக்கணிக்கிறத நிறைய இருக்கும். ஆனால் இப்ராஹிம் நபி அவங்களை பொறுத்த வரைக்கும் அஸ்லிம் அல்லாஹ் சொல்றான், கட்டுப்படு. அஸ்லம் துல்லி ரப்பில் ஆலமீன், அகிலத்தாரின் எஜமானாகிய அல்லாஹ்வுக்கு நான் கட்டுப்பட்டேன் என்பதுதான் அவருடைய பதிலாக இருக்கும். கேட்டோம் கட்டுப்பட்டேன் என்பதுதான் இப்ராஹிம் நபியுடைய நடவடிக்கையா இருந்தது. அதுல அதை செய்யாமல் இருப்பதற்கு என்ன கேள்வி கேட்கிறது, என்ன நம்ம அதுல ஏதாவது நமக்கு சாதகம் இருக்குதா என்று பார்க்கிறது, இதெல்லாம் இப்ராஹிம் நபி இல்ல. செய்யணும்னா செஞ்சிருவார், கட்டுப்படுனா கட்டுப்படுவார் என்று இப்ராஹிம் நபி பத்தி அல்லாஹ் செய்யறான் சொல்லி காட்டலாம். அவர் உண்மை பேசக்கூடியவர், அவர் உண்மையாளராக இருந்தார் அப்படிங்கிறான். அல்லாஹ்வுடைய தூதர் அவரை பற்றி சொல்றாங்க, அவர் வாழ்நாள்ல பொய்யே சொல்லல. பொய் சொல்லாத ஒரு மனிதர் என்று ஒரு மனிதரை சொல்ல முடியுமா? நம்ம சொல்லக்கூடிய பொய்களுக்கு ஏதாவது கணக்கு வழக்கு இருக்குதா, ஒரு எண்ணிக்கை இருக்குதா? நம்முடைய விவரம் தெரிஞ்சதுல இருந்து நம்ம சொன்ன பொய்கள் எவ்வளவு, யார்கிட்ட எந்த எண்ணிக்கையும் இருக்காது, அவ்வளவு பொய் சொல்றோம்ல. இப்ராஹிம் நபி அவர்கள் தன்னுடைய வாழ்நாட்டில் 3 பொய் தான் சொல்லியிருக்கிறார். அந்த 3 பொய்களை தவிர வேற எந்த பொய்யும் சொன்னதில்லை என்று அவருடைய பொய்யை நம்பர் வறுத்து அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லி காட்டுறாங்க. அப்படின்னா அந்த 3 பொய் கூட அது மக்களை பாதிக்கிற பொய் இல்லை, ஏமாத்துற பொய் இல்லை, சமுதாயத்திற்கு உண்மையை புரி வைப்பதற்காக வேண்டி இப்ராஹிம் நபி அவர்கள் 3 பொய் சொல்லியிருக்கிறார்கள். பின்னாடி பார்ப்போம். பொய் சொல்லாத மனிதர் உண்மையாளர் என்று அல்லாஹ்வும் தூதரும் அவரை பற்றி பாராட்டுகிறார்கள் என்றால் எப்படிப்பட்ட சிறப்புக்குரியவங்க இப்ராஹிம் நபி. அந்த மாதிரி அல்லாஹ் உங்களை பற்றி சொல்லி காட்டுற எல்லா நேரங்களையும் சகிப்புத்தன்மையை மேற்கொண்டால் அல்லாஹ் ஹலீம், அவர் சகிப்புத்தன்மை மிக்கவராக இருந்தார், இரக்கமுள்ளவராக இருந்தார் அப்படிங்கிறான். வீட்டுக்கு வந்த விருந்தாளியை கண்ணியப்படுத்தக்கூடியவராக இருந்தார் என்றெல்லாம் இந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி திருமறை குர்ஆன்லையும் அல்லாஹ்வுடைய தூதருடைய போதனைகளை தேடி பார்த்தோம்னா அவங்களுடைய சிறப்புகளை மட்டுமே ஒரு வாரம் முழுக்க பேசுறாங்க. அவ்வளவு சிறப்பு அவர்களுக்கு இருக்கிறது. இந்த இப்ராஹிம் நபி அவங்களுடைய மார்க்கத்தை முஸ்லிம்கள் பின்பற்றி நடக்க வேண்டும் என்று அல்லாஹ் என்ன செய்யறான், திருக்குர்ஆன்ல பல இடங்களில் வலியுறுத்துகிறான். வமன் யர்கபன் மில்லத்தி இப்ராஹிம இல்லா மன் சஃபிய நஃப்ஸா, தன்னை மூடனாக்கி கொண்டவனை தவிர, தன்னை தானே அறிவிலியாக ஆக்கி கொண்டவனை தவிர இப்ராஹிமின் மார்க்கத்தை யார் புறக்கணிக்க முடியும்? இப்ராஹிமின் மார்க்கத்தை எப்படிப்பா புறக்கணிப்பேன்? நீ முட்டாளா இருந்தா தான், உன்னை முட்டாளாக ஆக்கி கொண்டால் தான் இப்ராஹிமுடைய மார்க்கத்தை புறக்கணிக்க முடியும். அறிவாளிகள் இப்ராஹிமுடைய மார்க்கத்தை பின்பற்றுவார்கள், பகுத்தறிவாதிகள் இப்ராஹிம் நபி கொண்டு வந்த கொள்கை பின்பற்றுவார்கள் என்று இப்ராஹிம் நபி அவர்கள் ஒரு பகுத்தறிவு தந்தை. அவர் சொல்றதா பகுத்தறிவு. ஒரு கடவுள் கொள்கையை ஏற்றுக்கொள்வதுதான் பகுத்தறிவு தவிர கடவுளை இல்லை என்பது பகுத்தறிவு இல்லை, பல தெய்வங்களை வழிபடுவது பகுத்தறிவு இல்லை. இப்படி நல்லா சொல்லி காட்டுகிறான். ஒமன் அஹ்சனு தீனன் மிம்மன் அஸ்லம வஜ்ஹஹு லில்லாஹி வஹுவ முஹ்சினுன், நல்லறம் செய்து
அல்லாஹ்வுக்காக தன்னுடைய முகத்தை வந்து அடிபணியை செய்து வத்தபா மில்லத்தை இப்ராஹிம் ஹனீஃபா, இப்ராஹிமுடைய மார்க்கத்தை, சத்திய வழியில் நின்ற இப்ராஹிமுடைய மார்க்கத்தை பின்பற்றுகிறவரை தவிர அவரை மாதிரி அழகிய மார்க்கத்தை பின்பற்றக்கூடியவர் யார்? இப்படி நல்லா என்ன செய்யறான்? ஒருத்தர் பின்பற்றக்கூடிய மார்க்கம் அழகான மார்க்கம், அவர் நல்ல கரெக்டான மார்க்கத்தை ஃபாலோ பண்றாருன்னா அதுக்கு அடையாளம் என்ன? தன் முகத்தை அல்லாஹ்வுக்கு அடிபணி செய்யணும். இப்ராஹிமுடைய வழியில் அவர் நடக்க வேண்டும் என்று திருமறை குர்ஆனில் அல்லாஹ் செய்யலாம். இப்ராஹிம் நபி அவர்களை பற்றி சிலாயிட்டு சொல்கிறான். இப்ராஹிம் நபி அவர்கள் செய்த தியாகங்கள் என்ன? அவர் சந்தித்த சோதனைகள் என்ன? அவர் வாழ்ந்த காலத்தில் அவருடைய தந்தையும் அந்த ஊர்க்காரர்கள் அவங்க எந்த ஊர்ல இருந்தார்களோ அந்த முதல்ல ஆரம்பத்தில் காபத்துல்லாவில் இருக்கல, மக்காவில் இருக்கல, வேற ஒரு பகுதியில் அவர்கள் வசிக்கிறார்கள். அவங்க இருந்த அந்த ஊர்ல எல்லா மக்களும் பல தெய்வங்களை வழிபடக்கூடிய மக்களாக இருக்கிறார்கள். சூரியனை கடவுளுங்கிறாங்க, சந்திரனை கடவுளுங்கிறாங்க, நட்சத்திரங்களை கடவுளுங்கிறாங்க, சிலைகளை கற்சிலைகளை கடவுள் என்கிறார்கள். கடவுளுக்குள் எந்த விதமான இலக்கணமும் இல்லாம இன்றைக்கு எப்படி எல்லாம் கடவுள் என்று சொல்கிறார்களோ அந்த மாதிரி ஒட்டுமொத்தமும் கடவுள் என்று நினைத்துக் கொண்டிருக்கிற ஒரு சமுதாயத்தில் இப்ராஹிம் நபி அவர்கள் ஏகத்துவ கொள்கை சொல்கிறார்கள். முதல்ல யாருக்கு சொல்றாங்க? அழைப்பு பணியை ஃபர்ஸ்ட் நம்முடைய குடும்பத்தார்ட்டு ஆரம்பிக்கணும். தாவா பண்ணி நம்ம ஊருக்கு பிரச்சாரம் செய்யற மாதிரி முதல்ல நம்ம எங்க செய்யணும்? நம்முடைய அத்தா எப்படி இருக்கிறாங்க, நம்ம அம்மா எப்படி இருக்கிறாங்க, அத்தாவை கண்டுகொள்ளாமல் அம்மாவை கண்டுகொள்ளாம நீங்க எப்படி இருந்துக்கிறீங்க? ஊர்ல நான் வந்து தௌஹீத்வாதி இருந்துக்கிறேன், இப்படி இருக்கிறது பேர் முஸ்லீம் கிடையாது. இப்ராஹிமுடைய மார்க்கத்தை பின்பற்றுவர் கிடையாது. இப்ராஹிம் மார்க்கத்தை பின்பற்றுவதாக இருந்தால் முதல்ல தாப்பனாருக்கு சொல்லணும். இப்ராஹிம் அவங்களுடைய தாயை பற்றி குர்ஆன்லயே நபிமொழியிலே வரல, அவங்களுடைய தாப்பனாரை பற்றி வருகிறது. அவங்களுடைய பேர் ஆசர் என்று வருகிறது. அந்த தாப்பனார் வந்து அவர் சிலையை செஞ்சு வியாபாரம் பண்ணிட்டு இருந்தாரு அப்படின்னு சொல்லுவாங்க. அதற்கு எந்த ஆதாரமும் குர்ஆன் ஹதீஸ்ல இல்லை. சிலையை வணங்குறவராக இருந்தார், சிலைகளை கடவுளாக நம்புறவராக இருந்தார். அவர்கிட்ட போய் இப்ராஹிம் நபி சொல்றாங்க, தத்தஹிது அஸ்னாமன் ஆலிஹா இன்னி அராக்க வ கௌமக ஃபீ லலாலி முபீன். நீங்கள் வந்து இந்த கற்சிலைகளை கடவுளாக நினைக்கிறீர்களா? நீங்கள் உங்களுடைய சமுதாயமும் தெளிவான வழிகேட்டு இருக்கிறீர்கள் என்று இப்ராஹிம் நபி என்ன செய்யறாங்க? தாப்பனார் இருக்கக்கூடிய வழிகேட நேருக்கு நேரம் சொல்கிறார்கள். தாப்பனாருக்காண்டி வளையலை, தாப்பனாருக்கா வேண்டி அவர் குஞ்சு பேசலை, தாப்பனாருக்கா வேண்டி என்ன செய்யற அவர் பணிஞ்சு போகல. தாப்பனார் இருக்கிறது வழிகேடு, தாண்டி இருப்பது நேர் வழி என்று தெளிவா சொல்றாங்க. நீங்க வந்து தெளிவான வழிகேட்டில் இருக்கிறீங்க அப்படிங்கிறாங்க. சிலைகளை போய் கடவுளா நினைக்கிறீங்களா? இன்னொரு இடத்துல எல்லாம் சொல்லி காட்டுறான். இது காலில் அபிஹி யா அபத்தி, என் அருமை தந்தை இப்ராஹிம் சொன்னால், என் அருமை தந்தையே லிம தாபுது மாலா யஸ்மா வலா யுகுசிர் வலா யுகுனி அன்க செய்யா, என் தந்தையே நீங்க வந்து உங்களுக்கு ஒரு நன்மையும் தராத, எதையும் பார்க்காத, எதையும் கேட்காத இதை போய் கடவுள் நினைக்கிறீங்களா? நீங்க உருவாக்கி இருக்கிற சிலைகள் இருக்குத ஏதாவது பார்க்குமா, எதையாவது கேட்குமா, நீங்க பேசுறதுக்கு விளங்குமா? இதை போய் இந்த சிலைகளை போய் கடவுளா நினைக்கிறீங்களே. இன்னி கது ஜானிமல் இல்மி மாலம் ஏத்தி, உங்களுக்கு கிடைக்காத ஞானம் என் இறைவனிடமிருந்து எனக்கு கிடைத்திருக்கிறது. அல்லாஹ் எனக்கு தன்னுடைய இறை செய்தியை அளிக்கிறான், வழங்குகிறான். ஃபத்தபீனி, என்னை ஃபாலோ பண்ணுங்க. அகதிக்க சிராத்தன் சவியா, நான் நேரான பாதை உங்களுக்கு நான் காட்டுகிறேன். யா அபத்தி லா தாபுது ஷைத்தான், என் அருமை தந்தையே ஷைத்தானை வணங்காதீங்க. அல்லாஹ்வை தவிர எதெல்லாம் வணங்கப்படுதோ இல்லாம ஷைத்தானால் உருவாக்கப்படுகிறது என்பதனால இப்ராஹிம் என்ன செய்யறாங்க? நீங்க வணங்குறது வந்து ஷைத்தானை கட்டுப்படுறது, ஷைத்தான் சொல்றதை கேட்காதீங்க, ஷைத்தான் உருவாக்கி வச்சிருக்கிற இந்த இணை வைப்பு காரியத்தை செய்யாதீங்க. இந்த ஷைத்தான காணலில் ரஹ்மானி அசையா, இந்த ஷைத்தான் தன்னுடைய ரஹ்மானுக்கு அவன் வந்து மாறு செய்யக்கூடியவனாக இருக்கிறான். யா அபத்தி இன்னி அகாஃபு ஐ யமஸக அஸாபு மினர் ரஹ்மானி ஃபதகூன லி ஷைத்தானி வலியா, நான் என்ன பயப்படுறேன்? ரஹ்மான் இடத்திலிருந்து உங்களுக்கு வேதனை வந்துடும். நீங்க ஷைத்தானை பொறுப்பாளராக ஆக்கி கொண்டீர்களே ஆனால், அவனுக்கு நண்பனாக மாறினீர்களே ஆனால், அல்லாஹ்வுடைய வேதனை, ரஹ்மானுடைய வேதனை உங்களை வந்து அடைந்து விடுமோ என்று நான் பயப்படுறேன். ஒரு நபியா இருக்கிறதுனால, நபியுடைய தாப்பனாரா இருக்கிறதுனால அல்லாஹ் வந்து உங்களுக்கு வேதனை கொடுக்காம இருக்க மாட்டான். அல்லாஹ்வுக்கு இணை வைப்பவர்கள் யாரா இருந்தாலும் சரி, அது இப்ராஹிமுடைய அத்தாவா இருந்தாலும் சரி, அல்லாஹ்வுடைய வேதனை வந்து அடையும். அதனால உங்களை நான் எச்சரிக்கை செய்கிறேன், இந்த சிலை வழிபாடை விட்டுட்டு வாங்க, அல்லாஹ்வை மட்டும் வணங்குங்க என்று ஏகத்துவ கொள்கை என்ன செய்யறாங்க? இப்ராஹிம் நபி அவர்கள் தன்னுடைய தந்தை கிட்ட முதல்ல எடுத்து சொல்றாங்க. அவங்க அத்தா ஏற்றுக்கிட்டாங்களா? மகனுக்கு அத்தாவுக்கு இடையில சண்டை ஆரம்பிக்குது. அது வரைக்கும் அந்த மகன் மேல பாசத்தை காட்டியவர், அன்பை புரிந்தவர், இந்த சத்திய கொள்கை சொன்ன உடனே மகனை பார்த்து என்ன செய்யறாரு? மகன் சண்டைக்கு போறாரு. ராகிபுன் அந்த ஆலியத்தியா இப்ராஹிம், இப்ராஹிமா என் கடவுளை நீ புறக்கணிக்கிறாயா? லயில்லம் தந்தை அர்ஜுமன்னக்க வகுஜுர்னி மலியா, இந்த பிரச்சாரத்தை நிறுத்திக் கொள்ளாவிட்டால் உன்னை கல்லால் அறிஞ்சு கொண்டுருவேன், ஒழுங்கா ஓடி போயிரு, கண்காணாத திசையை நோக்கி நீ ஓடிவிடு என்று தாப்பனார் என்ன செய்யறாங்க? தாப்பனாருக்கு இது பிடிக்கல. இந்த கொள்கையில் நீ இருந்தா உன்னை நானே சாகடிச்சிருவேன்,
என்னை விட்டு இல்லாட்டி கண்காண தூரத்துக்கு போயிரு, வீட்டை விட்டு வெளியே போயிரு என்று வீட்டை விட்டு வெளியே விரட்டுகிறார்கள். இப்ராஹிம் நபி பணிஞ்சாங்களா, சமரசம் பண்ணாங்களா? இன்றைக்கும் பார்க்குற முஸ்லிம் சமுதாயத்தில் பல பேர் என்ன செய்கிறாங்க, இணை வைப்பவர்களோட சமரசம் செய்து கொண்டு சொல்லுவாங்க, அதாவது கண்ணை விற்று ஓவியம் வரைகிற கதையா, கண்ணை விற்ற பிறகு ஓவியம் வாங்கி என்ன புண்ணியம், ஓவியம் வரைஞ்சி என்ன புண்ணியம்? தௌஹீதை விட்டுவிட்டு, சத்திய கொள்கை விட்டுவிட்டு, ஏகத்துவத்தை விட்டுவிட்டு நாங்கள் என்ன செய்யறோம், உங்களோட ஒற்றுமையாக வர்றோம் என்று ஒற்றுமை என்ற பெயரில் பல இடங்களில் சமரசம் செய்யக்கூடிய காட்சியை பார்க்குறோம். போய் என்ன செய்கிறாங்க, போய் அவங்களுக்கு போய் அவங்களுடைய திருவிழாக்களை போய் முஸ்லீம்கள் போய் என்ன செய்கிறாங்க, போய் அவங்களுக்கு போய் உதவி செய்கிறார்கள். நீங்கள் வந்து என்ன செய்யுங்க, இங்கேருந்து பழத்தை கொண்டு போங்க, இந்தாங்க தேங்காய் கொண்டு போங்க, உங்களுக்கு நாங்கள் என்ன செய்கிறோம், பூஜை செய்யக்கூடிய எல்லா பொருட்களையும் இலவசமாக தர்றோம், நாங்களே தேர் இழுக்கிறோம் என்றெல்லாம் சத்திய கொள்கையை விட்டுவிட்டு சமரசம் செய்யக்கூடிய முஸ்லீம்களை பார்க்குறோமே. இப்ராஹிம் நபி அத்தாட சமரசம் பண்ணல. நீங்கள் எதிர்த்தாலும் நான் சொல்லுவேன், நீங்கள் எதிர்த்தாலும் என்னுடைய கொள்கை தான், சலாமுன் அலை, உங்களுக்கு சலாம் உண்டாகட்டும், சாஸ்திரத்திலுள்ள கலப்பி என் இறைவன்ட்ட உங்களுக்காக நான் பாவமன்னிப்பு கேட்பேன், இன்னவுக்கா நபி ஹஃபியா, அல்லாஹ் வந்து அன்பு மிக்கவனாக இருக்கிறான் அப்படின்னு அவர் இப்ராஹிம் நபி என்ன செய்கிறாங்க, தப்புனாங்க சொல்கிறாங்க, நீங்கள் செய்கிற தப்பு தான், நான் அல்லாட்ட என்ன செய்வேன், உங்களுக்காக பாவமன்னிப்பு தேடுவேன் இப்படின்னு சொல்லிவிட்டு அல்லாட்ட கேட்குறாங்க, வகுஃபிர்லி அபி இன்னும் காலம், இறைவா என் தந்தையை மன்னித்து விடு, அவர் வழிகேட்டில் இருக்கிறார் என்று இப்ராஹிம் நபி துவா செய்கிறாங்க. இந்த மாதிரி இறைவனுக்கு இணை வைக்கக்கூடிய சிலைகளை வழிபடக்கூடிய ஒருத்தருக்காக நம்ம துவா செய்யலாமா? துவா செய்யக்கூடாது, அல்ல நமக்கு தடுத்துறான். அல்ல திருமலை குர்ஆன்ல சொல்றான், மா கானலின் நபி வல்லதீன ஆமனு ஐ யஸ்தக்பிருலில் முஷ்ரிக்கீன வலவ் கானு உலி குர்பா மின் பாதிமா தபைரலகும் அன்னகும் அஸ்ஹாபுல் ஜஹீம். யார் அல்லாஹ்வுக்கு இணை வைக்கிறார்கள் என்று தெரிந்து விட்டதோ, யார் தெளிவாக அவர்கள் நரகவாதிகள் என்று தெளிவாகிவிட்டதோ அவர்களுக்காக வேண்டி பாவ மன்னிப்பு கேட்பது நபிக்கும் தகுதி கிடையாது, மூமின்கள்ல யாருக்கும் தகுதி கிடையாது அப்படிங்கிறாங்க. யாருக்கு கேட்கலாம்? கொலை பண்ணவனுக்கு மன்னிப்பு கேளு, திருநவனுக்கு மன்னிப்பு கேளு, விபச்சாரம் பண்ணவனுக்கு மன்னிப்பு கேளு, பொய் சொன்னவனுக்கு மன்னிப்பு கேளு, தொழிலாளர்களுக்கு மன்னிப்பு கேளு, ஜக்காத்து கொடுக்காத மன்னிப்பு கேளு. எனக்கு இணையாக ஒருத்தனை எவனாவது உருவாக்கினானே ஆனால், அந்த நிலைமையில மூத்தாகிவிட்டானே ஆனால் அவன் போகக்கூடிய இடம் நிரந்தர நரகம், அவனுக்கு அப்படின்னு கேட்க முடியும் என்று அல்லாஹ் என்ன செய்யறான், நபியை கேட்கக்கூடாங்கிறான். இதனால சொல்றான், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய தாயாருக்காக வேண்டி அல்லாஹ் இடத்துல மன்னிப்பு கேட்பதற்கு அனுமதி கேட்கிறார்கள். தன்னுடைய பிரிய தகப்பனார் அபூ தாலிப் அவர்களுக்காக வேண்டி மன்னிப்பு கேட்க நினைக்கிறார்கள். அந்த நேரத்தில் தான் அல்லாஹ் என்ன செய்யறான், நபி வந்து அல்லாஹ்வுக்கு இணை வைக்கக்கூடிய யாருக்காக வேண்டி மன்னிப்பு கேட்கக்கூடாது, அது உங்களுக்கு தகுதி இல்லை, நபிக்கு மட்டும் இல்லை எந்த மூமினுக்கும் இதுக்கு தகுதி கிடையாது என்று அல்லாஹ் சொல்லி காட்டுறான். நம்ம இன்னைக்கு பார்க்குற முஸ்லிம் சமுதாயம் நம்ம துருவுறோம். நமக்கு முன்னாடி ஒருத்தர் துளை வைக்கிறார், அவர் யாரு, மூடு ஓதக்கூடியவராக இருக்கிறார், தகர்தாயத்து போடக்கூடியவராக இருக்கிறார், பேய் பிசாசை விரட்டுகிறோம் என்ற பெயரில், ஜின்களை கட்டுப்படுத்தி வைத்துக்கிறோம் என்ற பெயரில் மக்களை வந்து இணை வைப்பின் பக்கம் தூண்டக்கூடியவராக இருக்கிறார். நம்ம பின்னாடி அவருக்காக துவா செஞ்சுக்கிட்டு இருக்கோம், யாரெல்லாம் எங்களெல்லாம் மன்னிச்சிரு, யாரு இந்த இணை வைக்கிற இமாமுக்காக சேர்ந்து நம்ம துவா செய்யறோம். அல்லாஹ் சொல்லி காட்டுறோம், நபிக்கு அனுமதி கிடையாது, மூமின்கள் யாருக்கு அனுமதி கிடையாது. அல்லாஹ்வுக்கு இணை வைப்பாளர்கள் என்று அவர்களை பற்றி தெரிந்த பிறகு, இணை வைப்பவர்கள் நிரந்தர நரகத்திற்கு சொந்தக்காரர்கள் என்று தெரிந்த பிறகு எப்படிப்பா துவா செய்ய முடியும் என்று அல்லாஹ்வுடைய தூதருக்கு துவா செய்ய அனுமதி இல்லை என்று அல்லாஹ் சொல்றான். இப்ராஹிம் நபிக்கு அல்லாஹ் செய்யறான், அதான் சொல்றான். இப்ராஹிம் நபி அவங்க அத்தாவுக்காண்டி பாம்பு கேட்கிறாங்க, ஒரு நபி கேட்கிறாரு, அத்தாவுக்காண்டி கேட்கிறாரு, இப்படின்னு அல்லாஹ் இறங்கி போகல. நம்ம நினைப்போம், அதாவது சில மகான்கள் நல்லடியார்கள் இவங்கெல்லாம் கேட்டால் அல்லாஹ் கண்டிப்பா தந்தை தீர்வான் இப்படி நினைப்போம். ஆனால் இப்ராஹிம் நபி அவர்கள் தன்னுடைய தந்தைக்காக வந்து எல்லாரும் துவா செய்யறாங்க, இறைவா என் தந்தையை மன்னித்து விடு. அல்லாஹ் வந்து ஏத்துக்கிறல. அல்லாஹ் சொல்லி காட்டுறான், உமாக்கான இஸ்திக்பாரு இப்ராஹிம் அலி, உமாக்கான இஸ்திக்பார் இப்ராஹிம் அலி அபிஹி. இப்ராஹிம் தன்னுடைய தந்தைக்காக வேண்டி பாவ மன்னிப்பு தேடினார். எதுக்காக தேடினார் தெரியுமா? இல்லான் மூவிதத்தின் வாதகா ஐயா, தன்னுடைய தந்தைக்கு கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்ற வேண்டும் என்பதற்காக வேண்டி அல்லாட்ட மன்னிப்பு கேட்டார். தந்தைகிட்ட சொன்னார்ல, உங்களுக்காண்டி அல்லாட்ட நான் மன்னிப்பு கேட்பேன்னு சொன்னார்ல, அதுக்காக வேண்டி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய தகப்பனாருக்காக வேண்டி மன்னிப்பு கேட்டார். ஆனால் ஃபலம்மா தபய்யன லஹு அன்னஹு அதுவும் லில்லாஹி தபர்ர மின்ஹு, இப்ராஹிம் வந்து அவங்களுடைய தகப்பனார் அல்லாஹ்வுடைய எதிரி என்று தெரிந்த பிறகு, அல்லாஹ் எச்சரித்த பிறகு பாவ மன்னிப்பு தேடுவதிலிருந்து விலகி கொண்டார். இன்ன இப்ராஹிம லஅவ்வாஹுன் ஹலீம், இப்ராஹிம் சகிப்புத்தன்மை மிக்கவராக இருந்தார், பணிந்து நடக்கக்கூடியவராக இருந்தார் என்று அல்லாஹ் என்ன செய்யறான், இப்ராஹிம் நபியை பற்றி சொல்லி காட்டுறான். அதனால இப்ராஹிம் நபி அவர்கள் தன்னுடைய தந்தைகிட்ட பிரச்சாரம் செய்யக்கூடிய நேரத்தில் அவங்க தந்தை எதிர்க்கிறார். ஏற்றவங்க என்ன செய்யறாங்க, நீங்கள் செய்யக்கூடிய இந்த வழியேற்றுக்காக வேண்டி அல்லாட்ட உங்களுக்காக நான் மன்னிப்பு கேட்பேன் இப்படின்னு சொல்றாங்க. அது அல்லாஹ் கண்டிச்சுட்டான். அல்லாஹ்வுக்கு இணை வைக்கக்கூடியவர் அல்லாஹ்வுடைய நண்பருடைய தகப்பனாரா இருந்தாலும் சரி அவங்களுக்கு மன்னிப்பு கிடையாது. பிரார்த்தனையை ஏற்றுக்கொள்வதா இல்லை என்பதை முடிவு செய்யக்கூடிய இடத்துல நான் இருக்கிற இப்ராஹிம் நீ இல்லை இப்படி என்ன செய்யறான். இப்ராஹிம் நபி அவருடைய வரலாற்றில் அல்லாஹ் நமக்கு ஒரு படிப்பினை சொல்றோம். இதுக்கப்புறம் இப்ராஹிம் நபி என்ன செய்யறாங்க,
சமுதாயத்தில் வர்றாங்க. தகப்பனாரை ஏற்றுட்டாங்க, தகப்பனார் எதிர்க்கிறார், சத்திய கொள்கை இப்படி தான் எதிர்க்கப்படும். எப்போ நம்ம சத்தியத்தை சொல்கிறோமோ அப்போ என்ன செய்யப்படும், இந்த சத்திய கொள்கை எதிர்க்கப்படும். அபூலஹப் எடுத்தான்ல, அல்லாஹ்வுடைய தூதர் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த சத்திய கொள்கை சொல்றதுக்கு முன்னாடி வரைக்கும் அல் அமீன் அஸ்ஸாதிக் என்ற நற்பெயரை அந்த சமுதாயத்தில் பெற்றிருந்தார்கள். நம்பிக்கையாளர், உண்மையாளர் என்றெல்லாம் அவர்களுக்கு அந்த சமுதாயம் பாராட்டு பத்திரம் வழங்கினார்கள். எப்போ அல்லாஹ் மட்டும்தான் வணங்கணும், அவனை தவிர யாரையும் வணங்கி வழிபடக்கூடாது என்ற இந்த ஏகத்துவ பிரச்சாரத்தை சொல்ல ஆரம்பித்தார்களோ மன்னவாரி வீசலாம். தப்பல்லக்கையா முகமது, நாசமா போ முகமதே, இதுக்கு தான் எங்களை உண்ணு குட்டினியா என்று அபூலஹப் அல்லாஹ்வுடைய தூதரை ஏற்றாங்கல. ஒவ்வொரு காலகட்டத்திலையும் இந்த ஏகத்துவ கொள்கை எப்பொழுதெல்லாம் மக்கள்கிட்ட சொல்றோமோ எல்லாத்தையும் வணங்கும் பொழுது யாரும் எதிர்க்க மாட்டாரு. எல்லாத்தையும் வணங்கிருங்க, காசை வணங்குங்க, கல்லா வணங்குங்க, கல்லாப்பட்டி வணங்குங்க, ஒரு நல்லடியாருடைய போட்டோவை அதை வணங்குங்க, எதை வேணாலும் யாரு காலையில் விடுவோங்க, இப்படின்னா யாரும் எதிர்க்க மாட்டார்கள். அல்லாஹ்வை மட்டும்தான் வணங்கணும், அவனை தவிர யாருக்கும் அடிபடையக்கூடாது என்ற இந்த கொள்கை சொல்லி பாருங்க. தாப்பனார் எதிர்ப்பார்கள், ஊர் எதிர்க்கும், உலகமே எதிர்க்கும். இப்ராஹிம் நபி அவர்கள் அப்படிப்பட்ட எதிர்ப்புகளை மக்கள்கிட்ட சந்திக்கிறார்கள். மக்கள்கிட்ட போறாங்க, சூரியனா நட்சத்திரத்தை பார்க்கிறார்கள். பலம்மா ஜன்ன அலையில் லைலு ரா கௌகபா, இரவுல பார்க்கிறார். இரவு சூழ்ந்த நேரத்தில் நட்சத்திரத்தை இப்ராஹிம் பார்த்தார். பார்த்து நினைஞ்சாங்க, ஹாதா ரப்பி, இதுதான் கடவுள், என்னுடைய கடவுள் யாரு, நட்சத்திரம் பலபலன் மின்னுது, நம்மளை எல்லாம் கண்காணிக்குது என்று அந்த மக்கள் புரிந்து கொள்ள வேண்டிய என்பதற்காக வேண்டி, இது கடவுள் இல்லைன்னு உங்களுக்கு தெரியும், ஆனால் அந்த மக்கள் விளங்க வேண்டும் என்பதற்காக வேண்டி இதுதான் கடவுள் இப்படிங்கிறாங்க. மக்கள் என்ன செய்யறாங்க, வேடிக்கை பார்க்குறாங்க. ஆமாம் இதுதான் கடவுள், இப்ராஹிம் சொல்றாரு இப்படின்னு செய்யறாங்க. மக்கள் அமைதியாக இருக்கிறாங்க. பலம்மா அஃபல, காலை ஆன போது நட்சத்திரங்கள்லாம் மறைந்த உடனே லாவு ஹிபுல் ஆஃபிலின், மக்களுக்கு விளங்குற மாதிரி இப்ராஹிம் சொல்றாங்க. இதெல்லாம் இப்போ மறைஞ்சிருச்சு, கடவுண்டா எந்த நேரம் இருக்கணும்ல, அதை போய் இன்னொன்று போய் மறைக்க முடியுமா? அப்போ மறைஞ்சு போயிடுச்சுன்னா மறையக்கூடியது கடவுள் கிடையாது, இதை நான் விரும்பலை, என்னுடைய கடவுளாக இது இருக்க முடியாது என்று இப்ராஹிம் நபி சொல்றாங்க. ஃபலம்மார ஷம்ஸ பாஜிகன் கால ஹாதா ரப்பி, ஃபலம்மாரல் கமர பாஜிகன் கால ஹாதா ரப்பி. சந்திரனை பார்க்குறாங்க, நிலாவை பார்க்குறாங்க, நிலா பார்த்துட்டு இந்த நிலா வந்துருச்சு, இப்போ இதுதான் கடவுள் என்று இப்ராஹிம் நபி மக்கள்கிட்ட சொல்றாங்க. அப்போ மறுநாள் பார்த்தா சந்திரன் மறைஞ்சிருது. லாவு ஹிபுல் ஆஃபில், இது எப்படி கடவுளாக இருக்க முடியும், மறைகிறது எப்படி கடவுளாக இருக்க முடியும், இது கடவுள் இல்லை. சூரியனை அடுத்த கடவுள் அழைக்கிறாங்கல்ல, சூரிய பகவான்கிறாங்கல்ல, இன்றைக்கும் சூரியனை வணங்கக்கூடிய மக்கள் இருக்கிறார்கள். சூரியனை அன்னைக்கு வணங்கினார்கள். சூரியனை வணங்குற பத்திரம் செய்யறாங்க. இப்ராஹிம் நபி சொல்றாங்க, ஹால ஹாதா ரப்பி ஹாதா அக்பர், இதுதான் பெருசாகவும் இருக்குது, இதுதான் என்னுடைய இறைவனாக இருக்க முடியும் என்று இப்ராஹிம் நபி சூரியனை பார்த்து கடவுள் என்று சொல்கிறார்கள். எதுக்காண்டி சொல்றாங்க, அது கடவுள் இல்லை என்று அந்த மக்களுக்கு விளங்க வைக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி இப்ராஹிம் நபி சொல்றாங்க. அடுத்து பார்த்தா இரவான உடனே சூரியனை மறைஞ்சிருச்சு. சூரியனை பூமி சுற்றி வரக்கூடிய நேரத்தில், பூமி சூரியனை மறைக்கிற நேரத்தில் அது அமெரிக்கா பக்கம் வேறு நாட்டு பக்கத்தினுடைய முகத்தை காட்டுகிறது. இங்கே பார்க்க முடியல. கடவுளை மறைக்க முடியுமா? கடவுளை மறைக்க முடியும்னா அதை இயக்குபவன் யார்? சூரியனை மறைய செய்பவன் யார்? பூமியை சூரியனை சுற்ற வைப்பவன் யார்? இதையெல்லாம் உதிக்க வைக்கிறது, மறைய வைக்கிறது, இதெல்லாம் ஒருத்தன் பண்றான். இதெல்லாம் கடவுள் இல்லை. சூரியன் எப்படி கடவுளாக இருக்க முடியும்? சந்திரன் எப்படி கடவுளாக இருக்க முடியும்? நட்சத்திரங்கள் எப்படி கடவுளாக இருக்க முடியும்? இதையெல்லாம் தன் கட்டுப்பாட்டில் வைத்திருக்கிறவன் தான் கடவுளாக இருக்க முடியும் என்று என்ன செய்யறாங்க? இப்ராஹிம் நபி மக்கள் சொல்றாங்க, யா கௌமி இன்னி பரிஉம் மிம்மா துஷ்ரிகூன், என் சமுதாயமே, நீங்கள் எதையெல்லாம் அல்லாஹ்வுக்கு இணையாக நினைக்கிறீர்களோ எல்லாவற்றையும் விட்டு நான் நீங்கி விட்டேன், இதெல்லாம் கடவுள் இல்லை என்பது என்னுடைய கொள்கை என்று என்ன செய்யறாங்க? இப்ராஹிம் நபி சொல்றாங்க. இந்த சொல்லிட்டு சொல்றாங்க, இன்னி வஜ்ஜஹ்து வஜ்ஹியல் லதி ஃபத்தர ஸமாவாத்தி வல் அர்த் வமா அன மினல் முஷ்ரிக்கீன், என்னுடைய கடவுள் யாரு? யாரை நோக்கி என்னுடைய முகத்தை நான் திருப்புகிறேன்? எவன் வானங்களையும் பூமியையும் படைத்தானோ, இதுல உள்ள எல்லாத்தையும் படைத்தானோ அவனை நோக்கி என்னுடைய முகத்தை திருப்பி கொண்டேன். கடவுள் என்றால் யாரு? சூப்பர் பவர் தான் கடவுள். கொஞ்ச காலம் வாழ்ந்து விட்டு மூத்த பருவர் கடவுளா? கொஞ்ச நேரம் உதித்து விட்டு மறைந்து விடுவது கடவுளா? கடவுண்டா யாரு? இந்த வான பூமியை படைச்சவன் கடவுள். எவ்வளவு பெரிய கடவுளை நீ அற்பமான பொருளை எல்லாம் கடவுள் நினைக்கிற? இதெல்லாம் கடவுள் இல்லை, கடவுளுடைய கட்டுப்பாட்டுக்கு கீழே இருக்கக்கூடியவை, தன்னால் செயல்பட முடியாதவை என்று இப்ராஹிம் என்ன செய்யறாங்க? அல்லாஹ்வுக்கு ஒரு காலத்துல நான் இணை வைக்க மாட்டேன் இப்படின்னு மக்கள்கிட்ட சொல்றாங்க. சொன்ன உடனே மக்கள் எல்லாம் தர்க்கம் பண்றாங்க. வஹாஜஹு கௌமுஹு கால துஹாஜூனனி ஃபில்லாஹி ஃபகத் ஹதானி, இப்ராஹிம் நபி இடத்துல அந்த மக்கள் எல்லாம் சர்ச்சை செய்ய ஆரம்பித்தார்கள், தர்க்கம் பண்ண ஆரம்பித்தார்கள். இப்ராஹிம் நபி கேட்கிறாங்க, எப்ப அல்லாஹ் எனக்கு நேர்வழி காட்டுகிறான், உங்களுக்கு நேர்வழி காட்டல, எனக்கு நேர்வழி காட்டுறான். அல்லாஹ்வுடைய விஷயத்துல என்ன தர்க்கம் பண்றீங்களா? யார் விஷயத்தை தர்க்கம் பண்றீங்க? அப்ப அல்லாஹ் சின்ன ஆளு, மத்ததெல்லாம் பெருசுன்னு அப்படி பேசுறப்ப அல்லாஹ்வுடைய விஷயத்துல என்கிட்ட தர்க்கம் பண்ணுகிறீர்களா? வல அகாஃபுமா துஷ்ரிகூன பிஹி இல்லா யஷா ரப்பி, என் இறைவன் நாடினால் தவிர எனக்கு எந்த தீங்கும் ஏற்படாது. அல்லாஹ் நாடினால தீங்கு ஏற்படும்.
நீங்கள் யாரை பற்றி பயமுறுத்துகிறீர்களோ நீங்கள் அல்லாஹ்வுக்கு இணை வைக்கக்கூடிய எதுக்கு நான் பயப்பட மாட்டேன். கடவுளை பற்றி அவர் விமர்சனம் பண்ண உடனே அந்த கடவுளை பற்றி பயமுறுத்துகிறாரு. எங்க கடவுளையை நீ திட்டுற, எங்க அவுளியாவை திட்டுற, உன்னை என்ன பண்ண போறாரு பாரு, கைகால சேலுக்கு வச்சிருவாரு, ரத்த வாந்திக்கு வச்சிருவாரு, இப்படிலாம் மிரட்டி பார்த்தார்கள். இப்ராஹிம் என்ன செய்யறாங்க, அல்லாவை மட்டும் வணங்கள் என்று சொல்லும்போது இந்த இருக்கிறாங்க எங்க மகான்கள், எங்க கடவுளர்கள், இவங்க நினைச்சா உன்னை ஒண்ணுமலம் ஆக்கிடுவாங்க. இப்ராஹிம் சொல்றாங்க, நீங்க இணை வைக்கக்கூடிய இவர்களுக்கு நான் பயப்படாமா? பயப்படுறதுக்கு தகுதி வாய்ந்தவன் யார்? அச்சமின்றி நிம்மதியாக வாழ வேண்டியவன் யார்? கைஃப அகாஃபு மா அஷ்ரக்தும், நீங்க இணை வைப்பதற்கு நான் எப்படி பயப்பட முடியும்? வலா தகாபூனலக்கும் அன்தும் அஷ்ரக்தும் பில்லாஹி மா யுனஸில் பிஹி அலைக்கும் சுல்தான். அல்லாஹ் எந்த ஆதாரத்தை இறக்கி வைக்காம நீங்க எல்லாம் கடவுள்னு சொல்லிட்டு இருக்கிறீங்க, அதுக்கு நீங்க என்ன செய்றீங்க? அப்படிப்பட்ட நீங்க அல்லாஹ்வுக்கு பயப்பட மாட்டீங்க, நான் உங்க கடவுளுக்கு பயப்படணுமா? நீங்க கடவுள் நினைக்கிற இவங்களுக்கு பயப்படணுமா? ஃபையுல் ஃபரீகைனி அஹக்கு பில் அம்னி இன் குன்தும் தஅலமூன், நீங்கள் அறிந்தவர்களாக இருந்தால் நீங்க பாப்பீங்க யார் அச்சமற்ற வாழ தகுதியானவர்கள் என்று நீங்க தெரிஞ்சுக்கிறீங்க. அல்லதீன ஆமனு வலம் யல்பசு ஈமானஹும் பிதுல்மின், யார் நம்பிக்கை கொண்டு தங்களுடைய ஈமானை அநியாயத்தோடு சேர்க்காமல், அநியாயம் இணை வைப்பு என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, யார் ஈமான் கொண்ட பிறகு இணை வைக்காமல் வாழ்கிறார்களோ உலாயிக லஹுமுல் அம்னு வஹும் முஹ்ததூன், அவர்கள் தான் மறுமையில் எந்த அச்சமும் இல்லாமல் இருப்பார்கள், அவர்கள் தான் நேர்வழி பெற்றவர்கள் என்று இப்ராஹிம் என்ன செய்யறாங்க, மக்கள்கிட்ட சொல்றாங்க. மறுமையில் வெற்றி பெறக்கூடியவர்கள் யாருன்னு கேட்டா, யார் பயம் இல்லாமல் இந்த உலகத்தில் வாழ வேண்டும் என்று சொன்னால் யார் அல்லாஹ்வுக்கு இணை வைக்காமல் இருக்கிறார்களோ அவர்கள் பயப்படாமல் இருக்கலாம். ஏன்னா அவங்களை நம்புகிற அவங்களுடைய அல்லாஹ் அவர்களை காப்பாற்றுவான். நீங்கள் நம்புகிற இணை தெய்வங்கள் நினைக்கிறீங்களே, இவர்கள் உங்களை காப்பாற்ற மாட்டார்கள் என்று இப்ராஹிம் நபி மக்கள்கிட்ட என்ன செய்யறாங்க, சொல்லி காட்டுறாங்க. இதுக்கப்புறம் இப்ராஹிம் நபி அவங்களை பற்றி அவங்களுடைய பிரச்சாரத்தை அல்லாஹ் இன்னும் சொல்லி காட்டுறான். இப்ராஹிம் நபி என்ன செய்யறாங்க, மக்கள்கிட்ட தன்னுடைய தகப்பனார்ட்ட போய் சொல்றாங்க, மாகாதி தவாசி உள்ளத்தி அன்தும்லக ஆக்கிப்போம், நீங்கள் வழிபடக்கூடிய இந்த சிலைகள்லாம் என்ன, இதெல்லாம் கடவுளா? இது கடவுளுங்கிறத ஆதாரம் வச்சுருக்கீங்களா? அந்த மக்கள் சொல்றாங்க, வஜதனா ஆபானா லக ஆபிதீன், இதெல்லாம் ஆதாரம் என்னன்னு கேட்குறியா? கேட்குறாங்க. இப்ராஹிம் என்ன செய்யறாங்க, அவங்க பாணியில் பல கேள்வியை கேட்டுப்பார்கள். என்னப்பா ஆதாரம்? பேசிச்சா, பார்த்துச்சா, உங்களுக்கு பதில் கொடுத்துச்சா என்றெல்லாம் கேட்குற நேரத்தில் அவங்க சொல்றாங்க, எங்களுடைய முன்னோர்கள் இதை வணங்க கண்டோம், நாங்கள் எதனால வணங்குறோம், காலகாலமாக வணங்குறப்பா, நீ புதுசாக ஒரே ஒரு ஆள் மட்டும் சொன்னாங்க ஏற்றுக்க முடியுமா? சத்தியத்துக்கு இது அளவுகளை பார்க்கக்கூடாது. ஒருத்தன் சொல்றானா 10 பேர் சொல்றாங்க பார்க்கக்கூடாது. அல்லாஹ்வை மட்டும் வணங்கல் என்று ஒருத்தன் சொன்னா அர்த்தம் கேட்கணும். எல்லாத்தையும் வணங்கலாம் பல பேர் சொன்னால் தூக்கி எறியவன். இப்ராஹிம் ஒரு மனிதராக இருந்தான்னு சொன்னாங்க. அப்போ என்ன செஞ்சாங்க, நாங்கள் காலகாலமாக வணங்கிட்டு இருக்கிறோம், இதெல்லாம் எங்கள் அப்பா பாட்டை முப்பாட்டை எல்லாரும் இதைத்தான் கடவுள் நினைச்சிட்டு இருக்கிறோம் இப்படிங்கிறாங்க. அப்போ இப்ராஹிம் சொல்றாங்க, அது குன்தும் அன்தும் ஆபாவுக்கும் ஃபீ லலாலி முபீன், ஓஹோ நீங்கள் தான் வழிகேடர்கள் என்று நினைத்துக் கொண்டிருந்தேன், உங்களுடைய முன்னோர்களும் நீங்களும் தெளிவான வழியேற்றில் இருக்கிறீர்கள் என்று என்ன செய்யறாங்க. இப்ராஹிம் சொல்றாங்க, உன் அப்பம் பாட்டின வழியேற்று தான் வந்திருக்கிறான், அவன் வழியேற்றில் இருந்தா நீ அதே வழியை ஃபாலோ பண்ணுவியா அப்படின்னு சொல்லி இப்ராஹிம் மக்களுக்கு பதில் கொடுக்குறாங்க. அந்த மக்கள் சொல்றாங்க, அஜீத்தனாபி ஹக்கி அந்தமிழல் லாயிபின், இப்ராஹிமே நீ உண்மையை கொண்டு வந்திருக்கிறியா அல்லது விளையாடுகிறாயா? காலபல் ரப்புக்கும் ரப்பு சமாவாத்தி வல் அருள் அல்லது ஃபத்தரகுன்ன வான அலா தாலிக்கும் மின ஷாஹிதீன், உங்களுடைய இறைவன் யாருன்னு கேட்டா, வானங்களை பூமியையும் எவன் படைத்தானோ அவன் தான் உங்களுடைய இறைவன். இதெல்லாம் வான பூமியை நீ யாரையெல்லாம் கடவுளுக்கு ஈக்குவலானவர்கள் என்று நினைக்கிறீர்களோ இவர்கள் வானத்தை படைத்தார்களா, பூமியை படைத்தார்களா, சூரியனை படைத்தார்களா, சந்திரனை படைத்தார்களா? எப்படி போய் உங்களை கடவுள் நினைக்கிறீங்க? கேட்டதை எல்லாம் கொடுப்பார்கள் என்று எப்படி நினைக்கிறீங்க? வான பூமியை படைத்தவன் நான் கடவுள் என்பதற்கு நான் சாட்சி என்று மக்கள் சொல்றாங்க. சொல்லிட்டு சொல்றாங்க, தல்லாகில் அக்கீதன் அஸ்லாமுக்கும் பாதன் தோல் முட்பிரி, ஒரு நாள் இந்த ஊர்ல இருந்து நீங்க வெளியே போவீங்க, அந்த நேரத்தில் உங்களுடைய இந்த சிலைகள் கடவுள் இல்லை என்று அல்லாஹ் மீது ஆணையாக நான் நிரூபிப்பேன், இவைகளை உடைத்து எறிவேன் என்று இப்ராஹிம் என்ன செய்யறாங்க. சும்மா ஒருத்தன் தான் கடவுள்னு பேரளவுக்கு சொல்லலை, அந்த மக்கள்கிட்ட அப்படி கர்ஜிக்கிறார்கள். இதெல்லாம் கடவுள் இல்லை, என்னடா முட்டாள்தனமா கண்டதை கடவுள் நினைக்கிறீங்க, இதெல்லாம் கடவுள் இல்லை என்று நான் ஒரு நாள் நிரூபிப்பேன் என்று சண்டை பிடிக்கிறக்கா இல்லை. மக்கள்கிட்ட இந்த மூடத்தனத்தை விரட்டடிக்கணும், முட்டாள்தனத்தை ஒழிக்கணும், மூட நம்பிக்கையை இல்லாமலாக்கி காட்டணும், பகுத்தறிவு உள்ளவர்களாக இந்த சமுதாயத்தை மாற்றணும், ஒரே ஒரு கடவுளின் பக்கம் இந்த ஒட்டுமொத்த மனித சமுதாயமும் திரள வேண்டும் என்ற அடிப்படையில் தான் ஏகத்துவ கொள்கைக்காக வேண்டி இப்ராஹிம் என்ன செய்கிறாங்க, அந்த மக்கள்கிட்ட படாத பாடுபடுகிறார்கள், பிரச்சாரம் செய்கிறார்கள், மக்கள்கிட்ட சவால் விடுகிறார்கள். இதற்கு பிறகு என்ன நடந்தது என்ற விவரங்களை, அவர்கள் சந்தித்த சோதனைகளை, அவர்களும் அவருடைய குடும்பத்தார் சந்தித்த சோதனைகளை, அவர்களுக்கு இறைவனுடைய நண்பர் என்று பெயர் கிடைத்ததற்கான அந்த காரணத்தை, ஹஜ்ஜு பெருநாள் வந்த சரித்திரத்தை இன்ஷா அல்லாஹ் அடுத்த வாரம் நாம் தொடர்வோம் என்று கூறி நிறைவு செய்கிறேன். வாகுட்டவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.